Hello friends, welcome to our channel AVP Chemistry Classes. Today's topic periodic variations of electronegativity. இது already electronegativity topic ஓட continuation part periodic variations of electronegativity. So, இதில் first என்ன பார்க்க போகிறோம்னா இந்த in left to right in period the electronegativity increases. So, the atom left to right போக bigger size. Okay, bigger size. Okay, then top to bottom, that is group, the electronegative value is decreases. Okay, in period left to right electronegativity value increases. As what's the reason? Z effective. The Z effective increase ஆகிறதுனால தான் பீரியடில் லெஃப்ட் டு ரைட் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இன் ஏ குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ் டாப் டு பாட்டம். நெக்ஸ்ட்டு ஃப்ளூரின் இன் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ. இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வந்து இந்த பீரியாடிக் டேபிள்லே அதிகமாக இருக்கிறது எதுக்குன்னா ஃப்ளூரின். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஃப்ளூரின் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ ஹாலஜன். இந்த பீரியாடிக் டேபிள்லே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய ஃபேமிலி என்னென்னா ஹாலஜன். இந்த அல்கலி மெட்டல் தான் லோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ இருக்கும். அதில் லாஸ்ட் மெட்டல் என்னன்னா சீசியம். ஸோ சீசியம்க்கு லோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ, இந்த வேல்யூ இஸ் 0.7. ஓகே, அப்போ அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ அதிகமாக இருக்கிறது ஹாலஜன் ஃபேமிலி. தென் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ கம்மியாக இருக்கிறது அல்கலி மெட்டல் ஃபேமிலி. அதில் லாஸ்ட் எலமெண்ட் சீசியம், அதோட வேல்யூ வந்து 0.7. ஹாலஜனில் ஃப்ளூரின் அதுதான் அதிகமாக இருக்கும் 4. இந்த 0.7 எக்ஸ்க்ளூடிங் த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் ஃப்ரான்சியம். ஃப்ரான்சியத்தை தவிர்த்து பார்த்தோம்னா சீசியம். இதே ஃப்ரான்சியம் வந்து நம்ம ஆட் பண்ண ஃப்ரான்சியமும் சேர்த்து பார்த்தோம்னா ஃப்ரான்சியம் தான் லோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ. பட் இந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்னால ஃப்ரான்சியத்தை நம்ம வந்து தவிர்த்து பார்த்தோம்னா சீசியம் இஸ் லோ எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ, தட் வேல்யூ இஸ் 0.7. Then charge of the atom. Atom ஓட charge வந்து charge. இப்போ எக்ஸாம்பிள் இந்த atom charge is Al3+. Then here charge in the plus sign, that this is the atom. the atom ஓட charge வந்து cation இருக்கும். இதே atom வெறும் atom அதாவது no charge. then anion அலுமினியம்க்கு not aluminium, Cl-. so that anion. okay, so இப்போ எங்கே ப்ளஸ் சார்ஜ் இருக்குதோ அந்த ப்ளஸ் சார்ஜஸ் வந்து ஹையர், மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் ஆட்டம் தென் anion. இதே அப்படியே இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அட்டாமிக் ரேடியஸ். பிகாஸ் வந்து அதோட சார்ஜ் வந்து ஆனையானாக இருந்தால் அதுதான் கிரேட்டர். எதுக்கு? அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ். பட் அந்த அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, தென் இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, இதுக்கு வந்து இதுதான் கண்டிஷன். கேட்டையான் இஸ் மோர் தென் ஆட்டம் தென் ஆனையான். நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆல்ரெடி I said oxidation state increases, the electronegativity value is also increases. ஸோ அப்போ இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இங்கே வந்து ஆக்சிஜனுக்கு வந்து ஒரு ஆக்சிஜனுக்கு -2. அப்போ இங்கே ஒரு ஆக்சிஜன் வந்து -2, அப்போ இங்கே 5 இருக்குது, அப்போ -10. அப்போ இங்கே வந்து +10 வரணும். இங்கே -10னா இங்கே +10 வரணும். +10 வரணும்னா இந்த +10 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ தான் 2 பார்ட்டு 10. இப்போ ஒரு பார்ட் என்னவாக இருக்கும்? 5ஆக இருக்கும். இது 5. அப்போ இது வந்து ஒரு ஆக்சிஜனுக்கு -2, அப்போ 2 ஆக்சிஜன்னா -4. இங்கே ஒரே ஒரு கார்பன் தான், அப்போ இது +4. தென் இங்கே ஒரு ஆக்சிஜனுக்கு -2, 3 ஆக்சிஜன், அப்போ -6. இந்த -6 2 போரான் இருக்குது, அப்போ ஒரு போரானுக்கு +3. தென் இது -2, இப்போ இது என்னவாக இருக்கும்? +2 பெரிலியம். தென் இது -2, இந்த -2 2 லித்தியமுக்கு இருக்குது, அப்போ இங்கே வந்து +1. ஸோ அப்போ இதுதான் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, தென்
இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நைட்ரஜன் வந்து +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட், கார்பன் +4, போரான் +3, பெரிலியம் +2, தென் லித்தியம் +1. ஸோ அப்போ விச் ஒன் இஸ் கிரேட்டர்? நைட்ரஜன். ஸோ அது இன்க்ரீஸ் ஆகும்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து பெர்க்ளோரிக் ஆசிட், இது வந்து HClO4 இதில் பார்க்கும்போது இதுக்கு ஆக்சிஜன் வந்து -8. அப்போது இது என்ன? ஹைட்ரஜனுக்கு +1, அப்போ இது +7. இது -6, ஹைட்ரஜன் +1, அப்போ இது +5. தென் இது -4, இது +1, இது +3. இது -2, இது +1, இது -1. அப்போது and which one is greater? The chlorine is +4 oxidation state. So அப்போ +5 then +3. Okay, so அப்போ oxidation state increases, electronegativity value is also increases. Then to predict acidic or basic nature of hydroxyl compound. So அப்போ hydroxyl நாலே OH group containing compound. இந்த OH group இருக்கக்கூடிய காம்பவுண்டில் எது வந்து which one is acidic, எது acidic, எது basically கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து CSனா cesium hydroxide, then chlorine hydroxide HOCl, இந்த ClOH கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ cesium வந்து இது நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டாக தனியாக பிரித்து வச்சுட்டு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ ஆஃப் ஆக்சிஜன் 3.5, ஹைட்ரஜன் 2.1, cesium 0.7. ஸோ அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2.8. இதே ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்குள்ள இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 1.4. ஸோ அப்போ எதோட டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது? இந்த சைடு. ஸோ எந்த சைடு அதிகமாக இருக்கோ அதை டிவைட் பண்ணிடணும். அப்போ அதை டிவைட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத பார்த்தோம்னா இது பேஸ். ஸோ அப்போ CSOH இது வந்து என்னது? ஒரு பேஸ். நெக்ஸ்ட்டு ClOH ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ Clக்கு 3.1, ஆக்சிஜனுக்கு 3.5, ஹைட்ரஜன் 2.1. ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா 0.4 சம்திங், இது ரெண்டுக்கும்னா 1.4. அப்போ எது வந்து கிரேட்டர் ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது இது. அப்போ இங்கே டிவைட் ஆகும். இங்கே அப்படிங்கும்போது இது என்னது? இது H+ ஆகிறதுனால அசிடிக். ஸோ அப்போது ClOH இது வந்து அசிடிக். நெக்ஸ்ட்டு arrange decreasing order of their basicity. இது பேசிசிட்டியில் அதோட டிக்ரீசிங் ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். பேசிசிட்டி பேஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால நம்ம எதை நோட் பண்ணுறோன்னா நைட்ரஜனை நோட் பண்ணுறோம். அப்போ இது ட்ரிபிள் பாண்ட்னாலே sp ஹைபிரிடைசேஷன், இது டபுள் பாண்ட், ஸோ sp2 ஹைபிரிடைசேஷன், இது சிங்கிள் பாண்ட், ஸோ அப்போ sp3 ஹைபிரிடைசேஷன். தென் இது வந்து sp-னா 50%, இது 33.3%, இது 25%. இந்த பேசிசிட்டி மீன்ஸ் வந்து அசிடிக்னா இந்த S கேரக்டரில் sp இஸ் கிரேட்டர் தென் sp2 தென் sp3 பிகாஸ் S கேரக்டர் வந்து 50%. தென் இங்கே வந்து 33.3%, தென் 25% இந்த ஆர்டர். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பேசிசிட்டி. ஸோ வந்து எங்கே S வேல்யூ கம்மியாக இருக்கோ அதுதான் அதோட பேஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ பேஸ் வேல்யூ இதுக்கு வந்து sp3 இஸ் கிரேட்டர் தென் sp2, sp இது வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது. இதே டிக்ரீஸிங் ஆர்டர்னா sp2 லெஸ் தென் sp3. ஓகே, ஸோ இந்த ஆர்டர் இது வந்து அதோட டிக்ரீஸிங் ஆர்டர். இந்த அசிடிட்டி அதுக்கு வந்து நம்ம ஆசிட் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். அசிடிட்டி ஆர்டரோட அப்படியே ஆப்போசிட் தான் இந்த பேசிசிட்டி ஆர்டர். ஸோ இந்த sp3 இஸ் கிரேட்டர் தென் sp2 தென் sp. ஸோ அப்போ S character increases, the electronegative value is decreases. ஸோ S character increase ஆச்சுன்னா வந்து அதோட வந்து இந்த எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ வந்து டிக்ரீஸாக இருக்குது. பிகாஸ் electrodonating power of nitrogen atom and lower the basicity of the amine. ஸோ அப்போ இது வந்து அமீன், பிரைமரி அமீன். ஸோ அப்போ பிரைமரி அமீனுக்கு தான் லோயர் பேசிசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ S கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆனால் எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ வந்து டிக்ரீஸாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் டொனேட்டிங் பவர் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம் அண்ட் லோயர் த பேசிசிட்டி ஆர்டர் ஆஃப்
of the amine. Next, bond angle increases in the order. So bond angle wise அந்த ஆர்டரை இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதிக்கிறோம். அப்போ முதல்ல இதில் வந்து வாட்டர் H2SC இது வந்து செலினியம், தென் இது வந்து சல்ஃபர். ஸோ அப்போ O இந்த ஆர்டர் வந்து ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம். தென் பாண்ட் ஆங்கிள் வந்து இது வந்து லெஃப்ட் வந்து டாப் டு பாட்டம் வந்து ஆக்சிஜன் வந்து இன்க்ரீசஸ், தென் சல்ஃபர், தென் செலினியம். அதே நைட்ரஜன் வந்து NH3 அமோனியா, பாஸ்பின், ASH3, தென் ஆன்டிமனி H3. அப்போ வந்து நைட்ரஜன் இதில் பாஸ்பரஸ், ஆர்சனிக், தென் ஆன்டிமனி. இந்த ஆர்டரில் நைட்ரஜன் இஸ் கிரேட்டர் தென் பாண்ட் ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். என்னது டாப் டு பாட்டம் வந்து போகும்போது டிக்ரீஸாக இருக்கும். ஸோ நைட்ரஜன் இஸ் கிரேட்டர் தென் பாஸ்பரஸ், தென் ஆர்சனிக், தென் ஆன்டிமனி. ஸோ அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் தான் இஸ் கிரேட்டர். ஓகே, ஸோ அப்போ அதுதான் இங்கே வந்து இந்த ஆர்டரில் இருக்கும்போது இன் குரூப் டாப் டு பாட்டம் என்னது டிக்ரீசஸ். ஸோ இது போக போக குறையும். ஓகே, ஸோ H2O, then H2S, H2O is greater than H2S, then H2SC செலினியம். நைட்ரஜன்லேயும் அதுதான் டாப் டு பாட்டம் வந்து டிக்ரீஸாக இருக்கும். அப்போ நைட்ரஜன் இஸ் கிரேட்டர். ஓகே, ஸோ அப்போ NH3 இஸ் கிரேட்டர் தென் PH3, தென் ASH3, தென் SbH3. தென் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டர் ஆஃப் ஆசிட் ஸ்ட்ரென்த் ஆஃப் CH3 இது அசிட்டிக் ஆசிட், CF3COOH அதே ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஃப்ளூரின் போட்டிருக்கோம். தென் அதே ஃப்ளூரினை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு குளோரின் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் வந்து டாப் டு பாட்டம் என்னவாக இருக்கும், டிக்ரீசஸ். அப்போ டாப்பில் தான் ஹையாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்போ ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடினில் ஃப்ளூரின் இஸ் கிரேட்டர் தென் குளோரின். அப்போ ஃப்ளூரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் குளோரின், தென் hydrogen. So CF3COOH is greater than CCl3COOH, then CH3 acetic acid, CH3COOH. Next, type of bond. The delta that indicates changes. அப்போ the electronegativity changes எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஹைலேருந்து லோவோ மைனஸ் பண்ணணும். ஸோ டெல்டா chi is equal to high minus chi low. ஸோ chi A இந்த A பாண்டுக்கும் B பாண்டுக்கும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்பன், இங்கேயும் கார்பன். இப்போ இதோட வேல்யூ என்னவாக இருக்கும், இதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூவும் இதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூவும் சேமாக இருக்குது. ஸோ போத் ஆர் சேம்னா 100% கோவலன்ட். ஸோ அப்போ இதை மைனஸ் பண்ணால் என்னவாக இருக்கும், டெல்டா chi is equal to 0. ஸோ அப்படி ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது கோவலன்ட், 100% அது கோவலன்ட் தான். இது அதோட டிஃப்ரென்ஸ். இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 1.7 இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக 1.7னா 50% கோவலன்ட், 50% அயானிக் கரெக்டர். அதே இந்த இதோட டிஃப்ரென்ஸ், இந்த டெல்டா கையோட டிஃப்ரென்ஸ் வந்து லெஸ் தென் 1.7, 1.7 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து கோவலன்ட். அதே டெல்டா அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 1.7 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அயானிக். ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வந்து 0 இருந்துச்சுன்னா அது வந்து 100% கோவலன்ட், 1.7 இருந்துச்சுன்னா 50% கோவலன்ட் அண்ட் 50% அயானிக். is less than 1.7, 1.7 விட கம்மியாக இருந்துச்சுன்னா கோவலன்ட். டெல்டா எக்ஸ் வேல்யூ, டெல்டா chi வேல்யூ வந்து 1.7 விட கிரேட்டராக இருந்தால் that is ionic. Then to calculate bond length, ஷூமேக்கர் அண்ட் ஸ்டிவன்சன் ஈக்குவேஷன் பாண்ட் லென்த்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு உள்ள ஈக்குவேஷன் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வந்து ஃபார்முலா ஃபார் சம்முக்கு ரொம்ப இதுலேருந்து நிறைய சம்ஸ் கேட்பாங்க. ஸோ வந்து அதோட வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஏ பாண்டு பி, இது ஒரு எலமெண்ட் இருக்கும், இந்த பாண்டு எலமெண்ட் இருக்கும். இது வந்து கண்டுபிடிக்கணும்னா எதை கண்டுபிடிக்கணும், அதோட பாண்டு லென்த்து. அதாவது இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், இந்த ரெண்டு கடையில் இல்லை லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதோட ரேடியஸ் தெரிஞ்சு இதோட ரேடியஸ் ரெண்டையும், இது ஏன்னா இது பி, ரெண்டு ஆட் பண்ணி -0.09
இந்த இதை எலக்ட்ரோநெகட்டிவ் கை மைனஸ் கை பி அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூவை மைனஸ் பண்ணணும். ஸோ இதோட டயாமீட்டர் டிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் ஏ பாண்ட் பி இஸ் ஈக்குவல் டு radius of A plus radius of B minus 0.09 chi A minus chi B. Next, to find percentage of ionic character. This is also important. For சம்முக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்சன்டேஜ் ஆஃப் அயானிக் இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அயானிக் கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறது யூஸிங் ஹான்லே அண்ட் ஸ்மித் ஈக்குவேஷன். பர்சன்டேஜ் ஆஃப் அயானிக் கேரக்டர் 16 கையே மைனஸ் இதோட இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூவை 2 ஆட்டம்க்கும் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிவிட்டு அதை 16ஆல் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் தென் 3.5ஆல் அதோட டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அதை வந்து ஸ்கொயர் பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 16 கைஏ மைனஸ் கைபி ப்ளஸ் 3.5 கைஏ மைனஸ் கைபி த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுதான் பர்சன்டேஜ் ஆஃப் அயானிக் கேரக்டர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது கண்டிப்பாக படிக்கணும். இதோட ஃபார்மில் படிச்சுருங்க. ஓகே, ஸோ இது சம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.